இவருடைய அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியரா இருந்திருக்காரு. இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து சினிமால ரொம்ப ஆசை அதிகமா இருந்ததுனால சென்னை வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் அடுத்த கட்டல சொல்றேன். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? பழனியிலிருந்து வி மோகன். யாரு? பழனியிலிருந்து மோகன். மோகன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மெக்கானிக்கலுங்க. மெக்கானிக்கா இருக்கீங்க. ஓகே, லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன? லவ் பண்றீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் மாதிரி 10 வருஷமா ஆச்சு மேடம். ஐயோப்பா, 10 வருஷம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. லவ் பண்றதுன்றது கரெக்டான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா, இல்ல வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மேடம்? லவ் பண்றது கரெக்டான ஒரு விஷயமா இல்ல வந்து வேஸ்ட்னு நினைக்கிறீங்களான்றேன். ஐயோ, அத லவ் பண்றது நல்ல விஷயம் தான் மேடம். ஐயோப்பா, 10 வருஷம் உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். ஓகே, நைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் உங்களுக்காக இப்ப நான் முத்துக்குமாரோடைய பாடல் இட்ஸ் மீ ஷவனா. இன்னைக்கு நான் முத்துக்குமாரோடைய பிறந்த நாள். ஸோ அவரை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து நான் முத்துக்குமார் வந்து காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு டைரக்டர் ஆகணுன்ற ஒரு கனவோட தான் சென்னை வந்திருக்காரு. ஆனா ஒரு சில விஷயங்களால வந்து லைஃப்ல மாற்றங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவரும் வந்து ஒரு கவிஞரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சங்கர். சங்கரா? மதுரையில இருந்து. எப்படி இருக்கீங்க சங்கர்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து போலீஸா இருக்கேன். போலீஸா? ஆமா. ஐயோ, ஐயோ இருக்கீங்க. போலீஸ்னா எப்படி அடிப்பீங்களா அப்படிலாமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. போலீஸ் சும்மா மிரட்டிட்டு மட்டும் விட்டுறது. சும்மா மிரட்டிட்டு மட்டும் விட்டுறது. நல்ல போலீஸா இருக்கீங்க. சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க, லவ் பண்றீங்களா, மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க, லவ் பண்ணல, மேரேஜ் ஆகல. எதனால? அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு காக்கி சட்டை போட்டு போலீஸை பார்த்தா பெண்களுக்குலாம் ஆசை வருமே லவ் பண்ணும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்கலையா வாழ்க்கையில? அந்த மாதிரி நடந்தா சந்தோஷப்படுவோமே. ஓ, நீங்க ரொம்ப அப்படியே வரப்பா இருக்கக்கூடாது, சரியா? கொஞ்சம் ஹீரோயிசம் எல்லாம் காட்டினீங்கன்னா அப்படிலாம் வருவாங்க. நைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் உங்களுக்காகவே நான் முத்துக்குமாரோடைய வரிகள் வந்து பெஸ்டான சாங் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் பேக் டு த ஷோ காதலுக்காக. அண்ட் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் நான் முத்துக்குமார் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா பேர் வந்து சிவலட்சுமி, அவங்களுடைய மனைவி பேர் வந்து ஜீவலட்சுமி, அவங்களுடைய மகள் மகாலட்சுமி, அண்ட் அவங்களுடைய மகன் ஆதவன். இதெல்லாம் தாண்டி அவரோட நிறைய பாடங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டே இருக்காரு. இதுல ரொம்ப பிளஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2016 இன்னும் முடியவே இல்லை, இதுக்குள்ளேயே வந்து 160 பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். ஸோ அவர் வந்து இது மாதிரி கண்டினியூவா பல்லாண்டு காலம் நலமுடன் வாழணும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதணும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும் அவருன்னு சொல்லிட்டு இசைவி சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில மீட் பண்ற வரைக்கும் பை பை.